ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். வணக்கம். லெட்ஸ் க்ரோ டுகெதர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தினமும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பக்தியுடன் ஜெபிப்பதும் அதன் அர்த்தத்தை அறிந்து தியானிப்பதும் நம் வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு மற்றும் இறையருளை அதிகரிக்கின்றது. இன்று நமது விஷ்ணு சகஸ்ரநாமத் தொடரின் 14ஆம் நாள். இன்று 451 முதல் 480 வரை உள்ள 30 திருநாமங்களின் அர்த்தங்களை எளிமையாக அறிந்து கொள்வோம். இப்பொழுது நாமங்கள். நாமம் 451. அமிர்தபக, அமுதத்தை பருகுபவர், அழியாத ஆனந்தத்தின் வடிவம். நாமம் 452. சோமக, அமைதி, குளிர்ச்சி மற்றும் கருணையின் வடிவம். நாமம் 453. புரிஜித், பல எதிரிகளை வென்ற பேர் வீரர். நாமம் 454. புருஷுத்தமக, அனைத்து மனிதர்களிலும் உயர்ந்த உத்தம புருஷன். நாமம் 455. வினயக, தாழ்மையும் ஒழுக்கமும் நிறைந்தவர். நாமம் 456. ஜெயக, என்றும் வெற்றியை அருள்பவர். நாமம் 457. சத்யசந்தா, தான் அளித்த வாக்குறுதியை எப்பொழுதும் காப்பவர். நாமம் 458. தாசார்ஹ, யாதவ குலத்தில் அவதரித்த பரம்பொருள். நாமம் 459. சத்வதாம்பதி, சாத்வதர்களுக்கும் பக்தர்களுக்கும் தலைவராக இருப்பவர். நாமம் 460. ஜீவ, அனைத்து உயிர்களிலும் உயிராக இருப்பவர். நாமம் 461. வினயிதா, அனைவரையும் நல்வழிப்படுத்துபவர். நாமம் 462. சாக்ஷி, எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக இருப்பவர். நாமம் 463. முகுந்த, பிறவித் துன்பங்களிலிருந்து விடுதலை அளிப்பவர். நாமம் 464. அமிதவிக்ரமக, அளவிட முடியாத வீரமும் வலிமையும் கொண்டவர். நாமம் 465. அம்போநிதிகி, கடலை போன்ற எல்லையற்ற கருணையுடையவர். நாமம் 466. அனந்தாத்மா, எல்லையற்ற ஆத்மஸ்வரூபமாக இருப்பவர். நாமம் 467. மகோதாதிசயா, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரமன். நாமம் 468. அந்தக, அதர்மத்திற்கும் தீமைக்கும் முடிவு கட்டுபவர். நாமம் 469. அஜக, பிறப்பற்ற நித்தியமானவர். நாமம் 470. மகார்ஷக, மிக உயர்ந்த மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரியவர். நாமம் 471. ஸ்வாப்யவக, தன் இயல்பிலேயே பூரணமானவர். நாமம் 472. ஜிதாமித்ரக, எதிரிகளை வென்ற பேர் வீரர். நாமம் 473. பிரமோதனக, பக்தர்களுக்கு பேரானந்தத்தை அளிப்பவர். நாமம் 474. ஆனந்தக, என்றும் ஆனந்த வடிவில் இருப்பவர். நாமம் 475. நந்தன, அனைவருக்கும் மகிழ்ச்சியை வழங்குபவர். நாமம் 476. நந்த, மகிழ்ச்சியின் நிறைவாக இருப்பவர். நாமம் 477. சத்யதர்மா, உண்மையும் தர்மமும் நிறைந்தவர். நாமம் 478. திருவிக்ரமக, மூவுலகையும் 3 அடி கொண்டு அளந்த வாமன அவதாரப் பெருமாள். நாமம் 479. மகர்ஷிகி, பேரறிவு கொண்ட மாமுனிவராக விளங்குபவர். நாமம் 480. கபிலாச்சாரியக, கபில முனிவராக அவதரித்த ஞானத்தை உலகிற்கு அளிப்பவர். இந்த 30 திருநாமங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகின்றன. இறைவன் வெற்றியையும் விடுதலையையும் ஆனந்தத்தையும் அருளுபவர். அவர் தர்மத்தின் பாதையில் நடப்பவர்களை என்றும் காத்து இறுதியில் பரமபதத்தை அடையச் செய்கின்றார். இந்த நாமங்களை தினமும் பக்தியுடன் ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் இறையருள் என்றும் நிலைத்திருக்க ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்திப்போம். நாளைய நாள் 17இல் அடுத்த 30 திவ்ய திருநாமங்களுடன் சந்திப்போம். ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா சரணம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து இணைய லெட்ஸ் க்ரோ டுகெதர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நாமங்கள் தொடர்ந்து ஒலிக்கும்.